வணக்கம் நண்பர்களே. இந்த வருஷம் நம்ம கிறிஸ்மஸுக்கு கடகடன்னு கிளம்பி குடுகுடுன்னு ஓடின இடம் தான் அச்சரபாக்கம் சர்ச்சு. அச்சரபாக்கம் சர்ச்சுனா எல்லாருமே உடனே ஞாபகம் வர்றது அந்த மலை மேலே இருக்கிற அந்த சர்ச்சு தான். நம்ம போனோம் கிறிஸ்மஸுக்கு. இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி போனோம். போன இடத்துல பசங்க எதையோ முதிச்சிட்டாங்க. என்னடான்னு காலை தடவுனாங்க. தடவிட்டு அப்படியே உள்ளே போனால் அடிக்கிற குளிருக்கு எதமாக காஃபி கொடுப்பாங்கன்னு உள்ளே போனால் அப்போ தான் அங்கே மாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மாஸ் நடக்கும்போது நற்கரணை கொடுக்கறதுக்கு ஃபாதர்ஸு நற்கரணை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே ஒரு விசிட்டை போட்டுட்டு சுற்றி அப்படியே ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, அப்போ உங்கள் சர்ச்சுக்கு வந்துருக்கீங்க, சர்ச்சில் மாசு ப்ரேயர் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்க. ப்ரேயர்லாம் பண்ணுறோங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு மேலே பல விஷயங்கள் இருக்குது. ப்ரேயர் நம்ம மனசுக்குள்ளே எங்கே இருந்துனாலும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் இங்கே வந்தோம். சரிடா, வந்தாச்சு, சர்ச்சுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன, போன வருஷத்தை மாதிரி காஃபி கேக் கொடுப்பாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தா இவனு ரெண்டு இடத்தையும் வச்சுக்கிட்டு எங்களையும் வீடியோவில் எடு, இப்படி எடு, அப்படி எடுன்னு நம்மளை ஒரு முழு நேரம் ஃபோட்டோகிராஃபராக மாற்றிட்டாங்க. ரைட்டு, அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி போகலான்ட்டு பார்த்தா சரி எங்கே போனாலும் நான் வருவேன்னு குறுக்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட்டு, இப்போ ஃபாதர் நல்ல பாட்டு பாடிக்கிட்டு அவங்களுக்கு எல்லா ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு வாழ்த்துக்கள் சொல்கிற இது நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம அப்படியே அது கொஞ்சம் நேரம் சைலண்டாக உட்காந்துக்கிட்டு அடுத்ததாக பார்த்தா என்னடான்னு பார்த்தா கேக்கு காஃபி கொடுத்தாங்க. நம்ம பசங்க சர்ச்சுக்கு தான் மாசுக்கு தான் லேட்டாக வருவாங்க. ஆனால் இதுக்கெலாம் லேட்டே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆளாக போய் லைனில் நின்று ஃபஸ்ட் ஆளாக காஃபியும் கேக்கும் வாங்கிட்டோம். காஃபியும் கேக்கையும் காணுமே எங்கடான்னு பார்த்தா நம்ம பசங்க தூக்கிட்டு ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. சரி, பசங்க ஓரமாக ஒதுங்கியிருப்பாங்க, அவங்கள எங்கன்னு தேடுறதுக்குள்ளேயே எனக்கு பெரிய வேலையாக போச்சு. கடைசியில் சுற்றி முற்றி பார்த்தா அங்கே ஒரு கபிக்கு கீழே மெதுவாக ஒதுங்கியிருந்தாங்க. குளிருக்கு ஒதுக்குப்புறமா பையன் மஜாவாக காஃபி குடிக்கிறாம்ல, காதல் மன்னன் அப்படிதான். இவர் சொல்ல வேண்டாம், உத்தரமேரூர் அதிபர். அப்படியே ரெண்டு இடத்துட்டையும் காஃபி வாங்கி குடிச்சிட்டு கேக் சாப்பிட்டு மலைக்கு மேலே ஏறிடுவோன்னு கிளம்பியாச்சு. மலைக்கு மேலே ஏறினா நமக்கு வேறு காலில் அடிபட்டிருந்து ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. அப்படி சுற்றி முற்றி இருக்கிற சிறுபங்கள், இந்த சிலுவை பாதைக்கு இருக்கும்ல, அந்த சிறுபங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டு வழியில் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துகிட்டு அப்படியே 1 by 1 நடந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கிளைமேட் இருக்குங்க பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. குளிர் வாட்டிட்டு பையங்க 2 பேரும் நேக்கா ஸ்வெட்டரோடு வந்துட்டாங்கண்ணே. நான் வெறும் டிஷர்ட்டோடு போனேன், மாட்டிக்கிட்டேன். டிஷர்ட்டோடு போனோம். மத்தியா வச்சு பைக்கில் கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தா நம்மளை பைக் ஓட்ட விட்டாங்க. குளிர் ஆட்டிடுச்சு. ரைட்டு, 2 பேரும் அப்படியே கதவை பேசுகிற மாதிரி இருக்கிறோம். வீடியோ எடு, ஃபோட்டோ எடுன்னு சொன்னாங்க. அவங்களே ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடிக்கடி வீடியோ ஃபோட்டோன்னு சொல்கிறேன்ங்களா, என்ன அதே மாதிரி தான் பாடாப்படுத்திட்டாங்க அடிக்கடி. ரைட்டு, அதுவும் அந்த மலைக்கு மேலே இருக்கும்போது இருந்துச்சு பாருங்கள் குளிர், பயங்கரமான குளிர். பசங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க, கிளம்ப மாட்டுக்காங்க. இதுக்காக கிராஸ் பண்ணி போகிறவங்கள பார்க்குறதுக்காக. அப்படியே மேலே போனோம். மேலே போயிட்டு சுற்றி பார்த்தா ஒரே ரம்யமான ஒரே காட்சி, புகமண்டலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு குளிர். இந்த கிறிஸ்மஸ் வேறு டிசம்பர் மாதம் வந்துட்டு நம்ம குளிர் வருஷம். போன வருஷம் என்னன்னா மழை பெஞ்சிச்சு, இந்த வருஷம் மழை இல்லை. அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதான். ஐயோ, உங்களுக்கு குளிருதுன்னு கிறிஸ்மஸ் என்ன மாற்றி வைக்க முடியுமா மே மாதத்துக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை, ஆதங்கத்தை சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு. ரைட், அப்படியே போகலான்ட்டு சர்ச்சை போய் ப்ரேயர் பண்ணலான்ட்டு நம்ம ஏசு முன்னாடி இன்னும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நின்னோம். ப்ரேயர் பண்ணிட்டு என்னடா கல் மேலே கல்லாக வச்சுருக்கேன்னு பார்த்தா அது ஏதோ வேண்டுதலா இல்லை மெழுகுவர்த்தி ஏற்றிருக்காங்களான்னு தெரியல. ஒன்று மேலே ஒன்று வச்சு சின்ன குடிசை மாதிரி பண்ணி உள்ள மெழுகுவர்த்தி ஏறி வச்சாங்க. அங்கே என்னடா தனியாக ஒரு ஜோடினுக்குன்னு என்னென்னு போகலான்னு பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக மெழுகுவர்த்தி அணைஞ்சிருந்து இங்கே பக்கத்தில் ஃபுல்லாக மெழுகுவர்த்தி எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் அந்த நைட்டு அந்த மெழுகுவர்த்திக்கும் அந்த பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அந்த இருட்டுக்குள்ளே இந்த மெழுகுவர்த்தி மட்டும் எரிஞ்சு கல்லுக்கு மேலே கல் வச்சு அதில் ஒரு சிறுவம் இருந்துச்சு, ஏசு சிறுவம். அந்த நல்லாயம் ஏசு ஆட்டுக்குட்டிகளோடு இருக்கிற மாதிரி
அப்படியே அதையும் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துகிட்டு கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரிட்டன் கிளம்புவோன்னு கிளம்பிட்டேன். பார்த்தீங்களா, அந்த லைட் செட்டிங் தான் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் அவங்க பண்ணியிருக்க லைட் செட்டிங் ரொம்ப பிரமாதங்க. அவ்வளோதான், கீழே மேலே இருந்து கீழே வரைக்கும் எடுத்துட்டு நம்ம பசங்களை எங்கன்னு பார்த்தா ஆளை காணோம். அவங்க அங்கே எங்கேயோ ஜோடியை பார்த்துட்டாங்க. இது நம்ம மரத்தில் நிறைய வேண்டுதலுக்கு தொட்டில் இந்த எல்லாமும் கட்டி வச்சுருந்தாங்க. சரியாக நமக்கு அது நம்பிக்கையும் இல்லை, அதில் தலையிடுறதும் இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. ஓகே, அப்படியே சுற்றி இருக்கிறத பார்த்தா ஒட்டுமொத்த சென்னை அப்படியே எடுத்துடலான்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்தா இங்கே கல் மேலே குரங்கு இருக்கிற மாதிரி 2 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. வருஷம் இந்த பாறையை மட்டும் விட மாட்டேங்காங்க. இப்போது லாஸ்ட் இயரும் ஃபோட்டோஸு இந்த பாறையிலேருந்து தான் எடுத்தோம். இந்த வருஷமும் அந்த பாறை விடாமல் வந்து உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பக்கத்தில் நம்ம பசங்க கலாச்சி காணா சாங் வேறு பண்ண அவனை. அது சிரிப்பு. அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து மாதாகிட்ட கொண்டு போய் ப்ரேயர் பண்ணலாம் மாதா சிறுவம் பக்கம் போயிட்டோம். சிறுவம் சொல்லக்கூடாது, குட்டி கபிக்கு போயாச்சு. போகலான்ட்டு பார்த்தா அங்கேயும் வந்து எங்களை ஃபோட்டோ எடுங்கடான்ட்டு 2 பேரும். இவர் கெஜ்ரிவால் மாதிரி அந்த சொட்டருக்கு அப்படியே கெஜ்ரிவால் மாதிரியே போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவர் தான், இவருக்கு இது வேலை கிராஸ் பண்ணோம். நம்ம அந்த வேலையை பார்க்கலான்ட்டு பார்த்தா வீடியோ எடுக்க விடாமல் பசங்க கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரைட்டு, கொஞ்சம் பொறுமையாக இருப்போன்ட்டு இருந்துட்டு அப்படியே மெதுவாக ஒரு ஓரமாக நின்று ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்தோம். கவர் பண்ணி எடுத்துட்டு ஓகே நம்மளும் ப்ரேயர் பண்ணிடுவோன்னு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படியே அந்த லைட்டிங், அந்த மரம் பச்சை பசேன்ட்டு சுற்றி அந்த மலைக்கு மேலேருந்து கீழே எடுக்கும்போது வேறு லெவலுங்க வியூ.